அநேக முதிர்ந்த பாஸ்டர்ஸ் மத்தியில் அந்த இன்டெகிரிட்டி இன்னும் பார்க்க முடியுது, அந்த சாக்ரிஃபைஸை இன்னும் பார்க்க முடியுது. அவர்கள் ஆண்டருடைய காரியத்தில் ரொம்ப உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சிக்கிறது நல்லாவே பார்க்க முடியுது. அப்போ இது ஒரு தனிப்பட்ட நபருடைய அர்ப்பணத்தை சார்ந்ததா, இது ஒரு தனிப்பட்ட நபருடைய ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவை சார்ந்ததா? அப்படி அது சார்ந்ததாக இருந்தால் இன்றைய தலைமுறையில் ஊழியம் செய்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் செய்கிறோமோ? இது 100க்கு 100 உண்மை. டெடிகேஷன் என்பது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள கமிட்மெண்ட் சார்ந்தது. அந்த டெடிகேஷனை காத்து கொண்டவர்கள் மிகவும் குறைவு. நாளாவட்டத்திலே மற்றவர்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுனால் உண்டாகிற காரியங்கள் அநேகரை விழச் செய்து விட்டது. இன்னொரு பக்கத்தில் இன்றைக்கு ஊழியத்திலே வருகிற இளைஞர்கள் மத்தியில் அவரே அப்படி இருந்தவர் தானே இப்படி ஏன் மாறிவிட்டார், நான் ஏன் இப்பொழுது மாறக்கூடாது என்கிற ஒரு போட்டி மனப்பான்மையும் உள்ளே வந்து விட்டது. ஏனென்றால் அநேக பழைய பாஸ்டர்கள் என்ன சொல்வார்கள், நான் 5வது வகுப்பு தான் படித்தேன், ஆனால் கர்த்தர் என்னை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார், நான் எனக்கு ஆடி காரில் போகிறேன்னு சொல்லலாம். இன்றைக்கு வருகிறவன் சொல்லலாம், அவர் 5வது படித்தவர் ஆடி காரில் போனான்னா நான் பிஏ படித்தவன் ஹெலிகாப்டரில் ஏன் போகக்கூடாதுங்கிற எண்ணம் தான் அவனுக்கு வருகிறதே தவிர, இயேசு சொன்ன அந்த பிரின்சிபிள், ஒருவன் என் பின்னை பெற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து என்கிற அந்த காரியமே அங்கேயே அடிபட்டு விடுகிறது. பின்னால் போகிறதுக்கே வெறுக்கணும்னு சொல்கிறாரு, சிலுவையை சுமக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் அது இன்றைக்கு போதிக்கப்படாவில்லை. சிலுவையில் எல்லாம் சாதித்து விட்டால் நீ எப்படியும் சந்தோஷமாக வாழலாம் என்கிறது அதிகமான சத்தத்தை உயர்த்தி பேச ஆரம்பித்திருக்கிறது. அப்படினால இந்த எண்ணங்கள் அநேக ஊழியர்களுக்குள்ளே மறைந்து விட்டது. ஆனாலும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். நீ சொல்கிறது போல் தன்னுடைய உடன்படிக்கையையும் தங்களுடைய டெடிகேஷனையும் காத்துக்கொண்ட அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஒரு சைடில் இதை போல சுயத்திற்காக அழைப்பை பிழைப்பாக மாற்றுகின்ற ஊழியக்காரர்கள் இருந்தாலும், இந்த நாட்களிலே ஒரு வில்லேஜ் சபையுடைய பாஸ்டரோட பேசி கொண்டிருந்தேன். ஒரு 60 பேர் இருக்கக்கூடிய பாஸ்டர். ஸோ அவர்கிட்ட கேட்டிருந்தேன், சரி பாஸ்டர் எப்படி போயிட்டுருக்கு, நிறைய அவுட்ரீச் பண்ணுறீங்கன்னு தெரியும், நல்ல உத்தமான ஒரு ஊழியக்காரர், நல்ல ஊழியம் செய்கிற சபை, மந்த்லி எவ்வளோ உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் வருதுன்னு கேட்டேன். ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். ஈ டோல் மீ 2000 ரூபாய் வருது பிரதர்னார்.